அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் ஏ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிக்குமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும் திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பறந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம். இன்று 3ஆம் நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள் தொடக்க நூல் 5 மற்றும் 6ஆம் அதிகாரம், திருப்பாடல்கள் 136ஆம் அதிகாரம். TNBCLC திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழி பெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம். ஆதாமின் வழிமரபினர். ஆதாமின் வழிமரபு அட்டவணை பின்வருமாறு. கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவனுடைய சாயலிலும் உருவிலும் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். சேத்து பிறந்தபின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 105 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்தபின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்தபின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்தபின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோசுக்கு வேறு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான போது அவனுக்கு மகலலேல் பிறந்தான். மகலலேல் பிறந்தபின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்தபின் கேனான் இறந்தான். மகலலேலுக்கு 65 வயதான போது அவனுக்கு எரேது பிறந்தான். எரேது பிறந்தபின் மகலலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகலலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்தபின் மகலலேல் இறந்தான். எரேதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்தபின் எரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். எரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்தபின் எரேது இறந்தான். ஏனோக்குக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்தபின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து கொண்டார். மெத்துசெலாவுக்கு 187 வயதான போது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு பிறந்தபின் மெத்துசெலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசெலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசெலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தான். லாமேக்குக்கு 182 வயதான போது அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்தபின் லாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான்.
லாமேக்குக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். லாமேக்கு மொத்தம் 777 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவருக்கு சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம். மனிதரின் தீச்செயல். மண்ணுலகில் மனிதர் பெருகத் தொடங்கினர். அவர்களுக்கு புதல்வியர் பிறந்தனர். அப்பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாம் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவார்கள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் தொடங்கி கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் ஈராக அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் அருள் கிடைத்தது. நோவாவின் வழிமரபு பின்வருமாறு. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்ற 3 புதல்வர்கள் பிறந்தனர். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது. நிலம் வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விடப் போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய். அதில் அறைகள் அமை. அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி செய்து முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்களை அமை. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போம். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வியரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ள சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். பல வகையான பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். திருப்பாடல்கள் 136ஆம் அதிகாரம். என்றுமுள்ள பேரன்பு வாழியவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அரும்பெரும் செயல்களை புரிபவர் அவர் ஒருவரே. அவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் மதிநுட்பத்தால் வான்வெளியை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஒளி பிழம்புகளை உண்டாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு.
பகலை ஆள்வதற்கென பகலவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பெயர்களை கொன்றடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ராயலை வெளிக்கொணர்ந்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிய கையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடல் மூழ்கடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாசானின் மன்னன் ஓகை கொன்றடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் அடியாராகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறைவார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும்போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆன்மாவின் பெயராலே ஆமென்.